இந்த உலகத்தில் தாயை விட பெரிய சக்தி எதுவுமே இல்லைன்னு நிரூபிச்சிட்டாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மத்திய பிரதேசத்தில் கொஞ்சம் பேர் போட்டிங் போயிருக்காங்க. அங்கே காற்று ரொம்ப வேகமாக அடிச்சதால அந்த போட்டு நிலை தடுமாறி கவுந்துருக்கு. கவுந்து வீழ்ந்ததில் 9 பேர் உயிரிழந்திருக்காங்க. அதுலனா ரொம்ப சோகமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மா குழந்தை 4 வயசு குழந்தை, அம்மா குழந்தைய இப்படி மடியில் இப்படி பிடிச்சிட்டு உயிரை விட்டுருக்காங்க. அந்த அம்மா நினச்சிருந்தா தப்பிச்சு போயிருக்கலாம். அவங்க கிட்ட தப்பிச்சு போகிறதுக்கான எல்லா வழியும் இருந்துச்சு. அவங்க நீச்சல் அடிச்சு போயிருந்தாங்கன்னா ஒரு 300 மீட்டர் தான் இருக்குது கரையே. சும்மா லைட்டாக அப்படி இப்படி அடிச்சுட்டு போயிருந்தா கூட அவங்க போயிருக்கலாம். ஆனால் அவங்க போகல. 4 வயசு குழந்தைய அவங்க தன்னோட உயிரை கொடுத்து காப்பாற்ற முயற்சி பண்ணாங்க. என்ன சோகமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, 2 பேராலையும் உயிர் பழைக்க முடியல. இதுலனா முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, போலீஸார் கண்டுபிடிச்சி அந்த அம்மாவையும் குழந்தையும் பிரிக்கிறாங்க. அந்த அம்மாவும் குழந்தையும் இப்படி பிரிக்கவே முடியல. அந்த பிடிப்புலேயே அந்த அம்மா காட்டிட்டாங்க என்னோட பாசம் தான் குழந்தை மேலே எவ்வளோ வச்சிருக்குன்னு. அதுவும் அந்த அம்மா அந்த குழந்தைய 15 மணி நேரம் இப்படியே பிடிச்சிருந்துருக்காங்க. கை இப்படி இழுக்கிறாங்க, இழுக்கவே முடியல, அவ்வளோ டைட்டாக இருக்குது. அதனால யாரும் அம்மா அப்பாவை கஷ்டப்படுத்தாதீங்க. அவங்க இருக்கிற வரைக்கும் மனநிறைவாக வச்சுக்கோங்க. அனாதை ஆசிரமத்தில் எதுவுமே விடாதீங்க. நன்றி.